பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. என்னோட கரியர்ல உங்க கூட பேசினது விளையாடினது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்ஸ். நிஜமாவே எல்லாருக்குமே தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்சர்வேஷனுக்காக போயிருக்கேன். அந்த வீட்ல இருக்கிற மனுஷங்கெல்லாம் ரொம்பவே இறுக்கமா இருப்பாங்க. அவங்க கூட இருக்கிறப்ப நான் வேற வீட்டு ஆளுன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். எப்படா வேலையை முடிச்சுட்டு கிளம்பலான்னு இருக்கும். ஆனா நீங்க எல்லாருமே உங்களோட ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி என்ன நடத்துனீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இந்த சண்டேவை ஸ்பெஷல் சண்டேவா மாத்திட்டீங்க. இதை நாங்க மறக்கவே மாட்டோம் மேடம். தேங்க்யூங்க. வயசானாலும் உங்க ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்குங்க. என்ன ஒரு எனர்ஜி உங்களுக்கு. இப்படி ஒரு பெரியவங்க குடும்பத்துல இருக்கிறது நமக்கு நல்லதுதான். நாமெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ, எடுத்துக்கலாமே. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. வெண்பா, அங்க போ. அப்பா அம்மா கிட்ட போ. எங்க போற? இந்த பக்கம் நில்லு. எடுங்க எடுங்க. கொஞ்சம் போன் மேல மேல. அதேதான் அதேதான். அப்படியே இருங்க. ரெக்கார்டுக்கு உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு 5 minutes எல்லாரும் உட்காருங்க. மேடம், சொல்லுவேன்பா. மல்லியம்மா டாடா கிட்ட இருந்து என்னை பிரிச்சு கதிரேசன் தாத்தா கிட்ட அனுப்பிட மாட்டீங்களே? வெண்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நீ உன் மல்லிமா கூட இங்கேயே இருக்கணுமா இல்ல கதிரேசன் தாத்தா கூட அங்க இருக்கணுமாங்கறத டிசைட் பண்றதுக்காக தான் நான் இந்த ரிப்போர்ட்டை எழுதிட்டு இருக்கேன். அதுக்காக தான் இந்த இன்வெஸ்டிகேஷனும் கூட. எனிவே என்னையே அம்மாவையும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். இவ்ளோ ஹாப்பியான ஒரு ஃபேமிலிய யாராச்சும் பிரிப்பாங்களா? என்ன விஜய் சார், உங்களுக்கும் சந்தோஷம் தானே? உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா லைட்டா பொறாமையாவும் இருக்கு. பொதுவா ரிப்போர்ட்டை பத்தி பேசவே மாட்டோம். பட் இதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. என்னோட ரிப்போர்ட் பாசிட்டிவா தான் இருக்க போகுது. கடவுளே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு எதுக்கு சார்? இங்க இருக்கிறத அப்சர்வ் பண்றது தான் என்னோட வேலை. நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறேன், அவ்வளவுதான். மல்லி, உங்களுக்கு ஏதாவது பர்சனலா சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லு மல்லி. நாங்களா என்ன வெளியே நிக்கவா? இல்ல இல்ல, நான் தனியா சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல மேடம். எனக்கு என் வெண்பா அண்ணா உசுரு, அவ்வளவுதான் மேடம். எனக்கும் என் அம்மானா உயிர். சுட்டி. அவதான் என்னோட உலகம், என்னோட சந்தோஷம், என்னோட எல்லாமே. நிறைய மேடம், சொல்லிட்டே போலாம். இந்த வீட்டுக்குள்ள வர்றப்ப குழப்பத்தோட தான் வந்தேன். ஆனா எப்போ இவ என்ன அணைச்சுக்கிட்டாலோ அப்பவே என்னோட கேள்வி குழப்பம் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு மேடம். இதுதான் என் வாழ்க்கைன்னு அப்ப அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இவங்களோட பணம் சொத்து பத்து எதுவுமே வேண்டாம். அன்பா இருக்கிற ஒரு குழந்தை, அதுவும் பொன் குழந்தை. இப்படி இருக்கிற ஒரு குடும்பம் போதாதா? அப்புறம் என்ன விஷயம்னா இது எல்லாருக்குமே புரியறதில்ல. என்ன சொல்ல வரீங்க மல்லி? உங்களை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரீங்களா?
மேடம் ஐயோ மனுஷங்கன்னா அப்படி இப்படின்னு தானே மேடம் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. சாரி, நான் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். எதுவும் நெகட்டிவா இருந்தா சொல்லிடுங்க ப்ளீஸ். ஓப்பனா எதுனாலும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல மேடம். இங்க எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. யாரோ புரிஞ்சுக்கலன்னு சொன்னீங்களே. அது கடவுளை சொன்ன மேடம். நாம ஒண்ணு நினைக்கிறப்ப கடவுள் ஒண்ணு நினைக்கிறார் இல்லையா? நாம நல்லது நினைச்சுதான் செய்வோம். ஆனா அது பிரச்சனையில முடிஞ்சிரும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.